என்னங்க என்னங்க அருணுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா? அருண் வந்துட்டான்ல, அவனை வெளியில இருக்க சொல்லுங்க. நான் போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்துறேன். ஒரு நிமிஷம். ரிஜெக்ட் ஆயிடுச்சுமா, நம்ம பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? ஜாமீன் கிடைக்கலையா? நீங்க எதுக்காகமா இப்படி பண்ணீங்க? இது எப்படி நடந்துச்சு? அவருக்கு ஜாமீன் கிடைக்கலையா? ஆனா ஏன்? அங்க அப்படி என்ன பிரச்சனை? அக்கா, அந்த வக்கீல் நம்மளை ஏமாத்திட்டாரு. அவரு ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. அருணோட வக்கீல் அங்க போனது அரசாங்க வக்கீலா மாறி அவருக்கு எதிராக பேசினாரு. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு யாருக்கும் தெரியல. இல்ல, நாம அவருக்காக வேற ஒரு வக்கீல கொண்டு வரலாம். இப்படி சும்மா இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாங்க போலாம். கொஞ்சம் இல்லம்மா, நான் தான் உன்கிட்ட சொன்னேனேம்மா, நீ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். நீயும் ஒரு அம்மா தானே. நான் என்ன நினைச்சேன்னா நீ என்ன கைவிட மாட்டேன்னு. ஆனா நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ சும்மா இருக்கல்ல? ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என் பையனை கூட்டிட்டு வருவேன். நீ பாத்துக்கிட்டே இரு. நான் போய் என் பையனை கூட்டிட்டு வரேன். அட, நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? நான் என் பையனை கூட்டிட்டு வரதுக்காக போறேன். நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போய் என் பையனை கூட்டிட்டு வரேங்க. எங்க போய் கூட்டிட்டு வருவ? உண்மை கசப்பாதான் இருக்கும். நீ ஓடி போய் கேட்டதை உன் மகனை உன் கையில ஒப்படைச்சு அனுப்புவாங்களா? இது கோர்ட்டுமா, நம்மளோட பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் முயற்சி பண்றேன். நான் இங்க இருக்கிறதுனால என் பையன் திரும்ப வந்துருவானா? கையை கட்டி சும்மா இருக்க சொல்றீங்களா? இப்படி வந்து உட்காரு. ஆனா பாட்டி, தைரியமா இருமா. நம்ம எல்லாரும் போய் அருணை பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சௌமியா, அருணை எப்படி விடுவிக்கிறதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? திடீர்னு இப்படி போனா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் யோசிக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த கொலைகாரனுக்கு ஜாமீன் கிடைக்குமா? அவர் கொலைகாரன் இல்ல. அவர் கொலைகாரன் இல்ல. அவர் என்ன காப்பாத்தினாரு. அவருக்கு எதுவும் ஆகாது. நான் அவனை கூட்டிட்டு வரதான் போறேன். விடுங்க, என் கையை விடுங்க. நான் அந்த வக்கீல சும்மா விட மாட்டேங்க. ஜாமீன் எப்படி வாங்காம அவர் விட்டாரு? நீ அந்த மாதிரி ஏடாகூடமா பண்ணனா நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். பதட்டப்படாம அமைதியா இருந்து யோசிக்கணும். நான் தான் எப்படி அவனை கூட்டு வரேன்னு சொல்றேன்ல. என் பேச்சுல நம்பிக்கை வச்சு நீ உள்ள போ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போ. இல்ல, நான் அந்த வக்கீல் கிட்ட இப்பவே பேசணும். அவர்கிட்ட இப்பவே பேசணுங்க. ஜாமீன் எப்படி கிடைக்காம போகும்? நான் என் பையனை கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வரேன். நீ வா வா வா, உள்ள வா. டென்ஷன் ஆகாம அமைதியா ஜாமீன் வாங்காம விட்டாரு. போன் பண்ணுங்க. அந்த வக்கீலுக்கு இப்பவே நீங்க போன் பண்ணுங்க. ஏன் ஜாமீன் கிடைக்கல? ஏன்னா நான் சொன்னதுனால. நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா நான் தான் அப்படி சொன்னேன். உன் மகன் எதுவுமே செய்யாததுனால. வா வா. பிரமாதம். இப்ப நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா தானே? பையன் ஒண்ணும் செய்யலையா? ஆனா அவன் ஜெயில இருப்பானா? அவன் மேல கொலைப்பழி விழுந்திருக்கு. அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க. கொலைக்கான தண்டனை என்னன்னு நான் உனக்கு தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம் அப்படி வா. இப்படி வா சொல்றேன். வா, விளக்கமா சொல்றேன் உனக்கு. அப்படி உட்கார சொல்றேன். சொல்றது கவனமா கேளு. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரே, அவர் 2 பேரை பிடிச்சிட்டு வந்தார். அர்ஜுன் தாஸ் சார், இவங்க 2 பேர் தான் அந்த குடிசைக்கு தீ வச்சாங்க.